ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மன்னை எக்ஸ்பிரஸ் 6வது பிளாட்ஃபாரத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரும். ஐயோ, கடைசி நேரத்தில் பிளாட்ஃபார்மை மாற்றி விட்டேன். 5ஆம் நம்பருக்கு அடிச்சு பிடிச்சி போனால் 6ஆம் நம்பருன்ட்டாங்க. சூசர் நல்ல வேலை விட்டு இருக்காங்காட்டி தப்பிச்சோம். வணக்கம் மக்களே, தமிழின் டைட்டிலும் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நீண்ட நெடுநாள் கழித்து பயண காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரிங்க மக்களே, நான் ஈரோடு சந்திப்பு மற்றும் நயிலிறத்துக்கு சென்றுட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். நம்மளுடைய வீடு திருச்செங்கோட்டிலேருந்து இப்போ நம்ம ஈரோடு கிளம்பி ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஜங்ஷன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி டூ வீலர் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே கொண்டாந்து ரெடி பார்த்தீங்களா, இங்கே கொண்டாந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நமது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு தங்களை பேரன்புடன் வரவேற்பது நான் உங்கள் சிவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம், அன்புடன், ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நானும் நலம். டிக்கெட் எடுத்துகிட்டு ஜங்ஷன் உள்ளார போயிட்டு கன்டினியூ பண்ணுற மக்களே. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. செம்ம சூப்பராக இருக்குங்க. டிசைன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 20 ரூபா வருது. ஈரோட்டிலேருந்து சேலத்திற்கு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக சேலம் ஜங்ஷனில் தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஏதுன்றதை மேலே பிளாட்ஃபார்ம் போய்ட்டு அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. மக்களே, நம்மளோட ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து தான் கிளம்ப போகுது. ஸோ 3 and 4க்கான பேக். ஸோ என்னென்னா லிஃப்ட்டும் இருக்குது, எக்ஸ்லேட்டரும் இருக்குது. வாங்க நம்ம எக்ஸ்லேட்டரில் போவோம். அதில் போய் பார்ப்போம். மக்கள் இருக்காங்களான்னு தெரியலையே. என்ன தாண்டா பிளானு? சொல்கிறேன்னே தவிர்த்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது மக்களே. சேலம்லேருந்து விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற மாதிரி எப்படி இருக்க மேனேஜ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. தெரியல, போயிட்டு தான் எல்லாமே பிளான் பண்ணணும். பார்த்துக்கலாம் மக்களே. புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, பார்ப்போம்.
மக்களே ரொம்ப நேரமாக சிக்னலை போட்டு வச்சிட்டாங்க. ஈரோட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் தான் மக்களே நவுந்து வந்திருக்கிறோம். காவேரி ரயில்வே ஸ்டேஷன். இது பேசஞ்சர் ட்ரெயினால் இங்கே நிற்கும். நின்னது தான். சில நேரங்கள் கழித்து இந்த வராங்க பாருங்க பயவில், இவனால தான் நம்ம வண்டியை போட்டு வச்சிட்டாங்க. என்ன வண்டினே தெரியல, இருங்க பார்ப்போம். பேசஞ்சர் ட்ரெயினில் வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம ஆன் டைமுக்கு போகணும்ல எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டிலேகள் இருக்க தான் செய்யும். பார்ப்போம். ஒரு வழியாக சேலம் ஜங்ஷன் வந்தாச்சு மக்களே. 6:45 வர வேண்டிய வண்டி 7:30 மணி ஆகி போச்சு. பரவாயில்ல, நமக்கு என்ன டைம், ஏகப்பட்ட டைம் இருக்குது. அப்போ வெளியில் போகிறோமா இல்லை எங்கேயோ ஸ்டே தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். நம்ம வந்து ட்ரெயின் நிற்கிது. மக்களே சேலம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. வந்துட்டு உள்ளார கடைகள்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. கடை கண்ணிலாம் பெருசாக இல்லை. வெளியில் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் கேட்டால் வெளியில் 25 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்மளோட ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு. மணி இப்போது 8:20 தாங்க ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் இருக்குது. ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டின பிறகு நான் உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். ட்ரெயின் நேரம் உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். மக்களே நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்குதுங்க. 1A பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் இதான். நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் S6. மக்களே இந்த மாதிரியான ப்ளூ கலர் கோச்சஸ்லாம் இன்னும் 1-2 இருக்க தான் செய்யுது. ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி கோச்சஸ்லாம் பார்த்து. இது ஒரு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே இப்போ புதுசாக கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். எனக்கு பிடிக்கவாங்க இந்த கலரு. நிறைய பேர்த்துக்கு அந்த கலர் பிடிக்காது, கன்றாவே ஆகுது. உங்களோட ட்ரெயினை ஃபில் பண்ண போகிற லோக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா WAP4. ஃபுல் ஸ்ட்ரெச்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. விருதாச்சலம் வரைக்கும் தான். அப்புறம் அங்கேருந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அங்கே யார் வர போகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனுடைய VAP4ங்க. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ட்ரெயினை ஃபுல் பண்ண போகிறது. நாம் விழுப்புரம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயினில் போக போகிறோம். இங்கேருந்து வேறு ட்ரெயினுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்ன ட்ரெயின் அப்படின்றத விழுப்புரம் போய்ட்டு பார்ப்போம். மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9:10 ஆக போகுதுங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் நம்மளோட ட்ரெயின் கிளம்புறதுக்கு. டாய்லெட்ஸ்லாம் க்ளீனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் லைட்டாக ஸ்மெல் அடிக்குதுங்க. ஏன்னு சொல்லிட்டு தெரில. நம்மளோட கோச்சஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் பீப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினுக்கு ஜென்ரல் கோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன்லேயே டோட்டலாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் பார்த்துருந்தேன், செம்ம க்ரௌடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே எல்லாம் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிட்டாங்க மக்கள்ஸ் எல்லாமே. அதாவது ரைட்டிங் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதனால் ஜென்ரல் கோச் ஃபுல்லி ஆக்குபைடு, ஜாம் பேக்காக தான் போகுது. கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளோட கோச்சுமே கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல்லாக போகுதுங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் ஏறுவாங்க. பெர்த்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 65 லோயர் பெர்த் தான் கிடச்சிருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ரெஃபரன்ஸில் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் விளாகில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால் நமக்கு கிடச்சிருக்கு, ஹாப்பி தான். டைம் தெரிகிறதா? 9:25. இன்னும் 5 நிமிஷம் தான் கேப் இருக்கிறது. சேலம் ஜங்ஷன். நம்மளுடைய ஈரோடு ஜங்ஷனுக்கு எப்படி ஏற்காடு எக்ஸ்பிரஸோ அதே மாதிரி தான் இந்த சேலம் ஜங்ஷனுக்கு இந்த எக்மோர் எக்ஸ்பிரஸ்ஸு 22154 சேலம்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இது. அதுவும் இங்கேருந்து சேலம்லேருந்து ஒரிஜினல் ஆகக்கூடியது. நைட்டு 1 மணி வாக்கில் விழுப்புரம் போயிடுவோம். விழுப்புரம்லேருந்து அங்கே ஒரு 1/2 hour கழிச்சு தான் நமக்கு அடுத்த ட்ரெயின். அது நைட் டைமில் நம்ம ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி போகிறோம். 9:43 வந்திருக்கு. 9:45 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வாழப்பாடி ரோடு, அது வாழப்பாடி கேட் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுக்கு மேலே தூங்கி தான் ஆகணும். தூங்கினா தான் நாளைக்கு ஜேர்னி கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூக்க கலக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே மக்களே, வாழப்பாடி வரைக்கும் முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். மக்களே, 3 நிமிஷம் லேட்டாக அயோத்தியப்பட்டினம் ஸ்டாப்பிங் வந்திருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, ஹாரன் பண்ணிட்டாங்க. மக்களே, வாழப்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கேயுமே பயங்கர கூட்டம் இருக்குது. என்ன லைட்டிங்ஸாக பெருசாக இல்லை, கருகும்னு இருக்குங்க ஸ்டேஷனு. மக்களே, விருதாச்சலம் சந்திப்பு 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சுங்க. இந்த ஜங்ஷனில் தான் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அந்தாண்ட லோக்கோ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் லோக்கோ வந்து டீ அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி வந்து லோக்கோ வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். தூங்குறேன்னு சொன்னியாடா, என்னடா இன்னும் தூங்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. உள்ள காந்துன்னு காந்துதுங்க. துளி கூட தூக்கமே வரல, சும்மா அவிஞ்சு போச்சு எல்லாம். நிறைய பேர் எல்லாம் தூக்கம் இல்லாமல் சும்மா பறந்துட்டே கிடக்குறாங்க. வென்டிலேஷனே இல்லைங்க உள்ளார, எல்லாம் கப்புன்னு அடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சிரமம். எப்பா பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே லோக்கோ வந்துகிட்ருக்கு. அரக்கோணம் ஜங்ஷனுடைய லோக்கோ தான் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அதுவும் WF4 தான், WFP4. இங்கேருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே இந்த லோக்கோ தான் அந்த ட்ரெயினை புல் பண்ணிட்டு போகுது. நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோம், அது வேறு விஷயம். போயிட்டு மூஞ்சியது கழுவும் முடியல. நான் பக்கம் தெரிக்குது. ஸோ முகம் கழுவுனோட தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, எரிச்சல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்குது. இப்போ சீக்கிரமாகவே விருதாச்சலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஒரு 45 நிமிஷம் போய் விழுப்புரத்தில் இறங்கிட வேண்டியது தான். மக்களே, விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சு. இன்னும் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் இன்னும் வரல, வந்துக்கிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்துகிட்டு இருக்கோம். வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் இருக்குது, போயிட்டு பார்ப்போம். விழுப்புரம் ஜங்ஷன் இந்த மாதிரி நைட் டைம்லலாம் ட்ரெயின் மாற்றி போனதே கிடையாது. இன்னும் நம்ம ட்ரெயின் வர கிடையாது, வந்தோடனே தான் மாற்றி போகணும். மன்னை எக்ஸ்பிரஸ் 6வது பிளாட்ஃபாரத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரும். ஐயோ, கடைசி நேரத்தில் பிளாட்ஃபார்மை மாற்றி விட்டாங்க. 5ஆம் நம்பருக்கு அடிச்சு பிடிச்சி போனால் 6ஆம் நம்பருன்ட்டாங்க. ஸோ சார், நல்ல வேலை
லிஃப்ட் இருக்காங்காட்டி தப்பிச்சோம். திறந்திர சீசே வா காட்டியும் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஓப்பன் கரோ ஏப்பா தானே சவுண்டெல்லாம் புதுசு புதுசாக வருதுப்பா. க்ளோஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். மகிழ்ச்சி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. ட்ரெயின் இன்னும் வரவில்லை மக்களே. அதுக்காக அவ்வளோ கூட்டமாக இருக்குமோ? சரி, நான் போயிட்டு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். மக்களே, ட்ரெயின் வந்துருச்சுங்க. அப்பா, நல்ல வேலை நம்ம தப்புன்னு கீழே இறங்கி வந்துட்டோம். Few moments later. மக்களே, ஃபைனலாக மயிலாடுதுறை வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வந்த ட்ரெயினும் மன்னார்குடி நோக்கி கிளம்பிருச்சு. கரெக்டாக 2 நிமிஷம் நிப்பாட்டினாங்க. சேலம் எக்மோர் வண்டிக்கு இது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டுங்க. செம்ம ஜர்னி. நல்லா தூங்கி டயர்ட்லாம் போயிடுச்சுங்க. சரியான ட்ரெயினுங்க. சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. சேலம் எக்மோர் ட்ரெயினில் அவிஞ்சு போய் வந்ததுக்கு இந்த ட்ரெயினில் படுத்தது தாங்க சரியான தூக்கம். சூப்பராக இருந்தது. பை பாய் மக்களே. ஜங்ஷன் என்ட்ரன்ஸ் கிட்டே பஸ் அவைலபிளாக இருக்குங்க. மினி பஸ்ஸுமே இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் வந்த டைமுக்கு மினி பஸ் வந்திருந்ததுங்க. ஸோ அதில் தான் ஏறி உட்காந்துட்ருக்கேன். இந்த பஸ்ஸை பிடிச்சி நாம் பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. வாழ்க்கை எனும் பயணத்தில் ஒன்றை பயணிப்போம், பயன்பெறுவோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது நான் உங்கள் சிவா. பை பாய் மக்களே.